குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம். ஏஜ் ஃபேக்டருக்குமே குழந்தைக்கு வந்துட்டு மூல வளர்ச்சியில் பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? கண்டிப்பாக ஏஜ் ஃபேக்டருக்கும் அதாச்சும் முக்கியமாக ஃபீமேலோட மதரோட ஏஜ் ஃபேக்டருக்கும் அந்த பேபியோட மென்டல் க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்குமே நிறைய சம்மந்தம் இருக்குது. என்ன யூஸ்வலாக சொல்வோன்னா வித் அட்வான்சிங் மெட்டர்னல் ஏஜ் அதாச்சும் மதரோட ஏஜ் ஜாஸ்தி ஆக ஆக குழந்தைங்களுக்கு குறைபாடு வர வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி. குறைபாடுனா எந்த மாதிரி குறைபாடுனா ஃபிசிக்கல் குறைபாடை தாண்டி மென்டல் க்ரோத் ரிட்டார்டேஷனும் வரக்கு வாய்ப்பு அதாச்சும் டவுன் சிண்ட்ரோமோட இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் வித் அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ். ஸோ அதனால தான் இனிஷியலாக டியூவல் மார்க்கர் டெஸ்ட் எல்லாம் வரப்போத வயசானவங்க ஃபீமேலுக்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சிம்பிள் டெஸ்ட்னால நம்ம ஒரு மேஜர் குறைபாடு நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால இப்போ வர எல்லா ஃபீமேலுக்கும் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு இல்லை, வர எல்லா ஃபீமேலுக்கும் யங் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சியாக இருந்தாலுமே அவங்களுக்கு வி கிவ் தம் த ஆப்ஷன் ஆஃப் டியூவல் மார்க்கர். அவங்களால ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் வி ஆர் நாட் டூயிங். அதர்வைஸ் நம்ம அவங்க முன்னாடி இந்த ஆப்ஷன் கொடுப்போம். அப்படி பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி குறைபாடுக்காக நம்மளால் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிடுவோம். அதை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் ஏஜ் தாண்டி இப்போ நிறையா ஃபோக்கஸ் ஆன் த ஃபாதர்ஸ் ஏஜ் ஆல்சோ நிறையா வந்துட்டுருக்கு. எப்படி மெட்டர்னல் ஏஜ் இம்பேக்ட் ஆகுதோ அதே மாதிரி ஃபாதரோட ஏஜ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக ஆக அதாச்சும் 45+ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டடியில் சொல்கிறாங்க, சிலது 50+ சொல்கிறாங்க. பட் ஃபீமேல் அளவுக்கு 30லேயே சொல்லிடுவாங்க. ஃபீமேலுக்கு 30, அடுத்த டார்கெட் 35லேயே அந்த இன்க்ரீஸ் மெட்டர்னல் ஏஜ் சொல்லுவாங்க. மேல் பொறுத்த வரைக்கும் 45-50ங்கிற கேட்டகரி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜில் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கன்செப்ஷனே முடியலனாலுமே அவ்வளோ இன்க்ரீஸ்ட் ஏஜில் வந்துட்டு ஐவிஎஃப்லாம் பண்ணாலுமே நிறைய அன்யூப்ளாய்டு ரிஸ்க்கு தொடங்கி குறைபாடுகள் ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க தான் செய்யுது. 3வது மாத ஸ்கேனில் மேடம் எது வந்துட்டு முக்கியமாக பார்க்க வேண்டியதும் அதில் வந்துட்டு அந்த கர்ப்பவாயோட லென்த்தை பற்றி பேசுகிறாங்க, சிலர் நஞ்சு கீழே இருக்குங்கிறாங்க. இதனால் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? அதாச்சும் 3ஆம் மாத ஸ்கேனில் நம்மளால குறைபாடுகள் ஃபஸ்ட்டு பேபிக்கு பார்த்துரும். அதை தாண்டி வேறு என்னெல்லாம் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயோட நீளம் பார்த்து கொடுப்பாங்க. யூஸ்வலாக ஒரு நான் ப்ரெக்னென்சி ஸ்டேட்டில் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குன்னா ப்ரெக்னென்சியில் குறைய தான் செய்யும், ஒரு 3.5 சென்டிமீட்டர் அளவுக்கு குறையும். பட் அதை விடவும் கர்ப்பப்பை வாய் நீளம் ரொம்ப ஷார்டன் ஆகிட்டே போகுதுன்னா அவங்களுக்கு குறைப்பிரசவம் வர சான்சஸ் ஜாஸ்திங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டுமே நம்மளால இந்த 3rd மந்த் ஸ்கேனில் தெரிய வரும். இன்னொன்று வந்து லோ லைங் பிளாசண்டாங்கிறது ஒரு காமனான ஃபைண்டிங் நம்ம 3rd மந்த் ஸ்கேனில் கொடுக்கறது தான். பட் அதுக்கு ரொம்ப அலாம் ஆய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்வேரியபிளாக 3rd மந்தில் இருக்கிற லோ லைங் பிளாசண்டா ஆச்சு நஞ்சு கொஞ்சம் கீழே பதிஞ்சு இருக்கிறது 99% அது 5th மந்த் ஸ்கேனில் மேலே போக தான் செய்யும். ஸோ 3rd மந்தில் லோ லைன் கொடுத்துருந்தாங்கன்னா அது அலாம் ஆய்க்க வேண்டாம். 5th மந்த் ஸ்கேன்லையுமே லோ லைன் பிளாசண்டாக இருந்துச்சுன்னா அது அகெயின் 7th மந்த் 8th மந்த் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா நஞ்சா மேலே ஏறி போகிறதில்ல, அது ஒட்டின இடம் யூட்ரஸ் விரிய விரிய அது அப்படியே இருக்கிற லொக்கேஷன் மேலே ஏறிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே கொஞ்சம் நமக்கு ஃபேவரிங்காக இருக்கும். அந்த பேஷண்ட்டை வந்து ஹை ரிஸ்க் கொண்டு போகிறோமா லோ ரிஸ்க் கொண்டு போகிறோமா டிவைட் பண்ணி கொடுக்குறதுக்கு. IUI, IVF, ICSI போன்ற செயற்கை கருத்தரிப்பு பற்றிய அடிப்படை சந்தேகங்கள், கருத்தரிப்பு தோல்வியின் காரணங்கள், பிரசவத்திற்கு முன் பின் சாப்பிட வேண்டிய உணவுகள் மற்றும் வாழ்வியல் வழிமுறைகள், மகப்பேர்ல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற அனைத்து சந்தேகங்களும் தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வம்சம் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனல். உங்க சந்தேகங்களை எப்படி கேட்கறதா கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க to the number 936-237-3344 for all your other queries. Like, comment, share. Vamsam Hospital's YouTube channel. குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம்.